ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்முடைய அனுகூலமான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்து எங்களை நடத்துகிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் அதிகமாய் செலுத்தி உம்முடைய நாமம் சிறந்தது என்று போற்றி புகழுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு தேவன் பாராட்டுகிற எல்லா கிருபைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது கிருபை வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். உம்மை அதிகமாக ஆண்டவரே ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் வாழ்விலே மகிமை உள்ளதாயிருந்து மகத்துவம் உள்ளதாயிருந்து நடத்துகிறபடியினால் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமான எங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராகி எங்கள் ராஜாவை நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். உன்னதங்களின் ராஜாவே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் வழிநடத்துகிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய உன்னதமான கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சிவாதிபதியாகிய நீர், ஜீவிக்கிறவராகிய நீர், எங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிற நீர், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற நீர், ஆண்டவரே, எங்களை கைவிடாதிருக்கிற உம்முடைய அநாதி கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இந்திரமாக்குகிற என்று சொன்ன கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றும் என்று சொன்னவரே, வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளையே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா மகிமையையும் கனத்தையும் துதியையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு நீர் பாத்திரராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
எங்களை அதிகமாக நேசித்து அன்பு கூர்ந்து நடத்துகிற எங்கள் ராஜாவாகிய தேவனை நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம். சகல மகிமையையும் எங்களுக்கு விளங்க பண்ணுகிற தேவனை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற உடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் அடியேனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வணங்கி அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். காலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். காலைதோறும் என் கிருபை புதிதாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறபடியினால் இந்த காலை வேளையிலே அவனுடைய கிருபையை நாம் கொண்டாடுவோம், போற்றுவோம். நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை தான் நாம் இன்றைக்கும் சிந்திக்க போகிறோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆகவே கடந்த நாட்களாக உறுதியை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உறுதி நமக்கு மிக மிக அவசியம். நேற்றைய தினத்திலே நாம் கடைசியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே மோசேயினுடைய உறுதியை குறித்து சிந்தித்து முடித்தோம். இந்த காலை வேளையிலும் கூட நாம் வேறொரு உறுதியாய் இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கவலை இருக்கும். பலவிதமான பாரங்கள் இருக்கும். கவலை இல்லாத மனிதனும் இல்லை, மன பாரமில்லாத மனிதனும் இல்லை. சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன், என்னன்னு தெரியல பாஸ்டர்,
இந்த வாரம் முழுவதும் ஒரே சோர்வா இருந்தது, அசதியா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஒரியா இருந்தேன், ரொம்ப வீக்கா இருந்தேன், ரொம்ப டிஸ்கரேஜா இருந்தேன், ரொம்ப ரொம்ப பெடப்பாயிட்டு இருந்தேன் பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவையெல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்றை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 4:6 நம்ம படிக்கிறோம். படிக்கிறதோட விட்டுறோம், அதை அபியாசிக்கிறது இல்லை. அதனுடைய தாற்பரியத்தை, அதனுடைய ஆழம், நீளம், உயரம், அகலம் புரிந்து கொள்வதில்லை. அவர் உங்களை, அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். உங்கள் இருதயத்தை ஆளும். எது ஆளும்? தேவ சமாதானம். தேவ சமாதானம் எப்படி வருது? கொலேசியர் 1:20 படி, அவர் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பைபிள் அழகா சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். யாரு நம்மளை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, டெய்லி ஆண்டவர் காலையில வந்து நம்மை பார்த்து விசாரிக்கிறார். எப்படி? அவர் அதிகாலையில தட்டி எழுப்புகிறார். ஹாய் டைட்டஸ், குட் மார்னிங் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்லணும்? ஹாய் ஜீசஸ், குட் மார்னிங். ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங். அப்பா ஃபாதர், குட் மார்னிங். அவருக்கு வந்தனம் செய்யணும். நம்ம எப்படி வந்தனம் செய்யணும்? பிரைஸ் த லார்ட், குட் மார்னிங், பிரைஸ் பி டு ஜீசஸ் கிரைஸ்ட். இப்படி நம்ம அவரை காலையில எழுந்து அவருக்கு நன்றி சொல்லணும். எழுந்தவொடனே குட் மார்னிங் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜபத்தை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நல்லா 2 டம்ளர் தண்ணி, ஏறக்குறைய 400 மில்லி லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆயத்தமாகி தியானத்துக்கு வருகிறேன். காலையிலே அவரை தரிசிக்க வேண்டுமானால் அவருக்கு குட் மார்னிங் சொல்லணும். அப்படி சொல்லி 21 நாள் சொல்லி பழகிட்டீங்கன்னா 22வது நாள் உங்களுக்கு தானாக அது வந்துடும். முதல் வணக்கத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முதல் மரியாதையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை விசாரிக்க வருகிறார். மறைவான விருந்தினராய் விசாரிக்க வருகிறார். சில பேருக்கு பகிரங்கமாகவே அவர் விசாரிக்க வருகிறார். ஆகாரை பார்த்து கேட்டார், ஆகாரே எங்கே போகிறாய்? ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? இப்படியெல்லாம் வந்து நம்மை விசாரிக்க தேவன் நல்லவராய் வல்லவராய் இருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. சொல்லிட்டு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். கலங்கின புத்தி இல்லை, தெளிந்த புத்தி. நீங்க உங்க வீட்டுக்கிட்ட ஒரு கொட்டையை உண்டு பண்ணி அதுல தண்ணிய ஊத்திட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. அது கலங்கின தண்ணி. ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு வந்து பாருங்க, அந்த கலங்கின தண்ணி அப்படியே அமர்ந்திருக்கு. அந்த கலங்கள்ல எங்க போயிருக்கும்? அடியில போய் மண்ணோட மண்ணா ஒட்டின்னு இருக்கு. ஆனால் அந்த தண்ணீர் தெளிந்த தண்ணீராயிரும். இதுதான் தேவன் நமக்கு சொல்றார். நீங்க எவ்வளவு கலக்கத்தோடு இருந்தாலும், எவ்வளவு கவலையோடு இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களோடு இருந்தாலும், எவ்வளவு தேவைகளோடு இருந்தாலும், நீங்கள் கலங்காமல் இருக்க. ஏனென்றால் அவர் தெளிந்த தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார். அதைதான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 23 அவர் வெளிப்படையாக பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23 நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் சொல்ற. ஆகவே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நாம் தாட்சி அடைய வேண்டியதில்லை. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் நாம் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை. அவர் நம்முடைய பட்சத்திலிருந்து நம்மை விசாரிக்கிறபடியினால் நாம் ஒன்றும் ஆதங்கப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்மை சரியாக புரிந்து வைத்திருக்கிற ஒரே ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. இதை மனதில் வைக்கணும். இதை நம்ம மனசுல வச்சிட்டோம்னு சொன்னா நம்ம எந்த கலக்கத்தையும் கவலையையும் ஜெயிக்கலாம். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்களண்டை கொண்டு போய் என் தாகத்தை தீர்க்கிறார் என்று இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்பவுமே நமக்கு சோர்வு வராது, சங்கடங்கள் வராது, வருத்தங்கள் வராது என்று நாம் சொல்லவே முடியாது. வந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படவும் கூடாது. அதை குறித்து நாம் சிந்தனை செய்யவும் கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், தெளிந்த தண்ணீர். ஆகவேதான் அந்த பேதுரு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆனா வச்சுட்டு நம்ம தான் சுமக்கணும். அழகா சொல்றார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
இதுதான் பைபிள் பேட்டர்ன். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும், விழித்திருக்கணும். விழிப்பு என்பது 4 காரியங்களை குறித்தது. ஒன்று, தூங்கிட்டு இருந்து எழுந்திருக்கிறது, அது உறக்கத்திலிருந்து எழும்புவது. இரண்டாவது, சிலர் விழிக்காமையே இருப்பாங்க, அவங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆகவே மூன்றாவது, எப்பவும் எச்சரிக்கையாய் இருக்கிறது விழிப்பு. எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாய் இருக்குது. நான்காவது, ஆண்டவருக்கு தூக்கத்தை வெறுத்து நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்தில் உட்கார். ஆகவே நாம் விழித்திருக்கணும். ஏன் விழித்திருக்கணும்? உங்கள் எதிராளி ஆகிய பிசாசான். நமக்கு எதிராளிய யாரு? பிசாஸ். அம்மா இல்ல, அப்பா இல்ல, மாமி இல்ல, மாமா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, அக்கா தங்கச்சி இல்ல, சொந்தம் பந்தம் யாரும் இல்ல. நமக்கு எதிர்ப்பு இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வார்த்தையிலே சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருங்கள். இங்க பேதுரு சொல்றாரு, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன், நம்முடைய எதிராளி பிசாஸ், எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சிலர் அடிக்கடிக்கு சொல்றாங்க, செத்துட்டா நல்லாயிரு. நீ செத்துட்டு ஒன்னும் சாதிக்க போறது ஒன்னும் இல்லை, உன் கதை அதோட முடிஞ்சது. பதினாறாவது நாளோ 11வது நாளோ 13வது நாளோ தோத்திர கூட்டம் வச்சு முடிச்சிருவாங்க. சில 40வது நாளை கழிச்சு வைப்பாங்க. இந்த 40, 50, 60 எல்லாம் ட்ரெடிஷனல், பாரம்பரியம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட அன்னைக்கே ஸ்தோத்திர கூட்டம் வச்சிடறாங்க. சில ட்ரெடிஷனலா இருக்கிறாங்க, பாரம்பரியம். பால் ஊத்துவாங்க, புறஜாதிகள் செய்கிறது போல செய்வாங்க. இருக்கும்போது பால் ஊத்த மாட்டான், இருக்கும்போது 10 பைசா செலவு பண்ண மாட்டான், இருக்கும்போது ஒரு விசாரிப்பும் சொல்ல மாட்டான். செத்து போன பிறகு அவன் போய் பால் ஊத்திட்டா பயத்துல செய்யறது. ஐயோ நமக்கு இவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே, இவன் தொல்லை பண்ணானா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். ஏன்னா அவங்களுக்கு உயிர்த்தெழுதலை பத்தி நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, விழித்திருந்து எதிராளி ஆகிய பிசாசு. நமக்கு எதிராளி பிசாசு தான், வேற யாரும் கிடையாது. சொல்லிட்டு அழகா சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். இன்னைக்கு விசுவாசத்துல உறுதியா இருக்கவும் முடியல, பிசாச எதிர்த்து நிற்கவும் முடியல. ஆகவே பலவிதமான சூழ்நிலை. அப்படிதான் விடியற்காலம் ஒருத்தன் வருவான், சன்னதக்காரன். நம்ம ஆளுங்க உட்கார்ந்து கேட்பாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட நம்மளை பத்தி என்ன சொல்ல போன.
பைபிள்ல 1189 புத்தகங்கள் வச்சிருக்கிறார், அதிகாரங்களை வச்சிருக்கிறார், 66 புத்தகங்களை வச்சிருக்கிறார். இதுல சொல்லாதையா அவன் சொல்லிட்டு போறான். ஆனாலும் நம்ம அபிலட்சை கேட்போம் என்ன சொல்றான். ஏன் சில கிறிஸ்தவங்க கையை கொடுத்து என் கையை பாருப்பா, ஜோசியம் பாருப்பா. ஆம்பளை கையா இருந்தா ததிரும் பிடிச்சவன்டா தள்ளிடுறான், பொம்பளை கையா இருந்தா கொஞ்ச நேரம் தடவி பார்த்து ஏதோ பேசுறான். அந்த தடவி பார்க்கறது அவனுக்கு என்ன வருதுன்னு தெரியல. கண்ணார பார்த்ததை நான் சொல்றேன். இப்படி அவன் சொல்லுவான் இதை கூட அதை கூடன்னு. நாங்க கிறிஸ்தவங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம், காசா கொடுத்துட்றோன்னு எதனா செஞ்சுக்க எங்களுக்கு ஆகன்னு கொடுத்துருவான். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க விழிப்பு இல்லாம. இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம விழிப்பா இருந்து விசுவாசத்திலே உறுதியா இருக்கு. யோபு மாதிரி என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால். இந்த அந்நிய கண்களினால் என்ற வார்த்தையை வச்சுதான் முதல்ல கண்ணில் இருக்கிற ஆபரேஷன் பண்றதுக்கு ட்ரைன் பண்ணாங்க. அயர்ந்த நித்திரையை உண்டாக்கினார் என்கிற வார்த்தையை வச்சு குளோரோஃபார்ம் என்கிற மருந்தை கண்டுபிடிச்சு. இப்படி பைபிளை படிச்சு அதுல இருந்து சொல்லப்படுகிறவைகளை ஆழ நீள உயர அகல யோசித்து சிந்தித்து அதுக்கப்புறம் தான் யோபு அந்நிய கண்களால் அல்ல. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அந்நிய கண்கள் எடுத்து நம்ம கண்ணில் வைக்கலாம். நம்முடைய கருப்பு விழிய ரெண்டா பாதியா துண்டு பண்ணி பாதி ஒருத்தனுக்கு வைக்கிறாங்க, பாதி இன்னொருத்தனுக்கு வைக்கிறாங்க. அவன் பார்க்கறான். நமக்கு விசுவாசத்துல உறுதி. இன்னைக்கு நிறைய உறுதியற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உறுதி என்ன வந்தாலும் எனக்கு ஒரு ஆணித்தரமான உறுதி, நான் மரித்தால் இயேசுவோடு இருப்பேன், உயிரோடு இருந்தால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அப்படி ஒரு உறுதியோட வாழணும், விசுவாசத்திலே உறுதி. ஒரு சிலர்லாம் என்கிட்ட ஞானஸ்தானம் பெற்றவங்க கொஞ்ச நாள் வந்தாங்க, இந்த உபதேசம் எல்லாம் நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி அப்படியே பேக் வாங்கி மலை மாதாவம் அச்சரப்பாக்கம் பக்கத்துல அங்க போறாங்க. அங்க போய் படையல் போடுறாங்க. அப்படி பாருங்க, நம்ம கிட்ட விசுவாசத்துல உறுதி இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் வர ஜபத்தை கேட்கிற சிலர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றவங்க கூட இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு பழகி அவர் அடிக்கடி வந்து ஜோலியை முடிச்சிடுவார். அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன், அம்மா இறந்துட்டாங்க, ரொம்ப அன்பா இருந்தவங்க டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. சைக்காலஜிக்கலா ஒரு பாதிப்பு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு தூங்கலன்னு தூக்க மாத்தெல்லாம் போட்டு தூங்காம பெண்ணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படியோ தப்பி தவறி நமக்கு
போன் பண்ணாங்க. பார்த்தேன், இல்ல இது டிப்ரெஷன். தெளிவா சொல்லிட்டேன், நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவங்க கேட்கல. அவங்கள கேட்ச் பண்ணி வச்சிருக்கிற ஊழியக்காரன் விட மாட்டேங்கிறான். உங்க வீட்டுல மாந்திரீகம் பண்ணிட்டாங்க, செய்வன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 12 மணி ராத்திரிக்கு அவங்க வீட்டுல இருந்த துணிமணி, அவங்க படுத்திருந்த கட்டிலு, பெட்டு, தலைக்காணி, என்னென்ன இருக்கோ மொத்தம் எடுத்துன்னு போய் சுடுகாட்டுல வச்சு கொளுத்திட்டான். ஏன்னா அங்கதான் பேய் இருக்குமா, சுடுகாட்டுல. நாங்க பக்கத்திலேயே இடுகாட்டுல பக்கத்துல இருக்கிறோம். சுடுகாடுங்குது, இடுகாடுங்குது. ஒரு பேயும் என்கிட்ட வரமாட்டேன். மொத்தத்தையும் கொளுத்தி விட்டாங்க. எல்லா பெட்ஷீட்டுங்களும் தலைகாணிகளும். அதுக்கப்புறம் புதுசா காசு செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மறுபடியும் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்ப நான் கேட்டேன், கடையில புதுசா வாங்கி இருக்கிறீங்களா, அதுல பேய் இருக்காதான்னு கேட்டேன். பேய் மரத்துல இருக்குது, மாங்காயில இருக்குது, தேங்காயில இருக்குது. இல்ல, பேய் நம்ம உணர்விலே இருக்குது, நம்ம கூடவே இருக்குது. நம்ம கூட பேய் இருந்தா இயேசு இருக்க மாட்டார், இயேசு இருந்தா பேய் இருக்காது. அப்படிப்பட்ட சில ஊழியக்காருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு நாசமாகி எபிரேயர் 2:12 அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏனெனில் மரண பயத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கவும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கவும் என்று எழுதியிருக்கிறது. அவர் தேவதூதருக்கு கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று எபிரேயர் 2 அதிகாரத்திலே சொல்லியிருக்கு. கொலேசியர் 2 அதிகாரம் 14-15 சொல்லுது, தலையெழுத்தை குலைத்து எல்லாத்தையும் சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று யோவான்ல சொல்லியிருக்கு, 1 யோவான்ல சொல்லியிருக்கு. இப்படி திரளான சாட்சிகள் நமக்கு இருக்குது மேகம் போல. ஆனா சில ஊழியக்காருடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு செய்தினை பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, பில்லி சுனியம் வச்சுட்டாங்க. ஓகே, இருக்குதா? நான் சொல்றேன்னா அவங்கள விடுதலை ஆக்கிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லணும். ஆனா முன்கூட்டியே பயம் காட்டிட்டு அந்த ஊழியக்காரன் பல லட்சங்கள் அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான். அவங்க சபைக்கு கொடுக்கல, சபை மேய்க்கிற ஊழியக்காரனுக்கு கொடுக்கல. மந்திரவாதி போல வர்ற வெளிலேந்து வர்ற ஊழியக்காரன். நிறைய சகோதரிங்க தீர்க்க தரிசிகளா எழும்பிட்டாங்க. நல்லது, தீர்க்க தரிசனம் சொல்றது நல்லது. ஆனா அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் பாருங்க, உன் புருஷனுடைய தங்கச்சி உனக்கு செய்வன பண்ணிட்டா, அப்ப என்ன ஆகும்? யாரு பண்ணிருக்கட்டங்க, உனக்கு ஆண்டவர் கொடுத்த வரம் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், பிசாசின் சகல வல்லமையை மேற்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இதுதான் வசனம். இதை விட்டுட்டு கருப்பா ஒண்ணு வருது. அந்த நாள் ஒரு தம்பி வந்தான், அவன் என் கையில வச்ச உடனே அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்து வெளியே போயிடுச்சு. வெளிப்பாடு. அப்போ இப்படி செய், உனக்கு மாற்றம் வரும்
அப்படி சொன்ன பிறகு தொடர்ந்து வர்றாங்க, மாற்றங்கள் வருது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இப்ப அவரு என்ன பண்றாரு, வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி வர்றப்பெல்லாம் 5000 10,000 அப்படி வாங்கிட்டு போற. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு நிறைய ஊழியக்காரங்க செய்யறாங்க. ஏதோ அப்படியே மந்திரக்கார மாதிரி ஆயிட்டாங்க ஊழியக்காரங்க. சத்தியத்துக்கு சாட்சியா தூணும் ஆதாரமா இல்லை. நம்ம இடத்துல வந்து விடுதலை பெற்று கொண்டவங்க மறைமல் நகர்ல எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்கன்னா 3 ஆராதனை நடக்கணும். சுகம் பெற்றுக்கிறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், துரத்துறோம், விடுதலையாக்கி அனுப்புறோம். அவங்க ஆண்டவரை ஏத்துக்கணும். இப்போ அப்படியே டோட்டலா நான் மாறிட்டேன். ஜெபம் பண்ணி உடனே விடுதலை ஆக்கி அனுப்பினா அவங்க சத்தியம் கேட்கறது இல்லை. 7 வாரம் சர்ச்சுக்கு வாங்க, நான் சொல்ற மாதிரிலாம் செய்யுங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. புறஜாதிகள் ஸ்தோத்திர பலிகள் புக்க கையில கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 3 முறை ஸ்தோத்திரங்கள் படிங்க. என் நம்பிக்கை என்னன்னா, அவன் ஸ்தோத்திர பலிகள் படிக்க 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 அந்த சத்தம் அவன் காதுல கேட்க கேட்க அந்த ஸ்தோத்திர பலியினால கிருபை பெருகும், விடுதலையும் வரும். அப்படி நிறைய பேர் இப்ப விடுதலை ஆகிறாங்க. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எதிராளியாகிய பிசாசை எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி உள்ளவர்களாய் இருக்கு. விசுவாசத்துல உறுதி. என்ன அந்த திராணி? ரட்சணியம் என்கிற ஹெல்மெட் நம்ம தள்ள இருக்கணும். சத்தியம் என்கிற அரைக்கச்சை. சத்தியம் என்பது ஒரு அரைக்கச்சை. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டு பண்ணுகிறது சத்தியம். அது இடுப்புல கட்டணும். எபேசியர் 6:10-18 வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீதி என்னும் மார்க்கவசம், ரைச்சஸ்னஸ், நீதி. எது மார்க்கவசம்? நம்மை தூய்மையாக அதனால வருகிற நீதி நமக்கு மார்க்கவசமாய் மாறு. விசுவாசம் என்னும் கேடகம். நீங்க கேடயத்தை நேர்ல பார்த்திருக்க மாட்டீங்க, சினிமாவில பார்த்திருக்கலாம். எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடும் போது ஒரு கையில வாள் இருக்கும், ஒரு கையில தாமால் தட்டு மாதிரி பெருசா இருக்கும். அதுதான் கேடயம். அப்போ விசுவாசம் என்னும் கேடயம். பைபிள் இருக்கிற வார்த்தைகள் தான் நமக்கு கேடயம். அவைகளை சொல்லணும். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கையில பிடித்து, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தை கையில பிடித்து, நான் பிசாசு ஓட்டும் போது சொல்லுவேன், இயேசு உன் தலையை எப்போ நசுக்கிட்டார், உன்னை சிலுவையில ஆணியில அரைஞ்சிட்டார், அவர் நாமத்துக்கு முன்பாக நீ முடங்கணும். அது தானா முடங்குது, தானா சொல்லுது, தானா போகுது. அன்பானவர்களே, நாம் ஆயத்தம் என்கிற பாதரட்சைகள் எப்போ நம்ம காலில் இருக்கணும். சமாதானத்துக்குரிய ஆயத்தம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். ஒன்னு தரிச்சுக்கிறது, ஒன்னு எடுத்துக்கிறது. ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 2வது நான் சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால்
நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 2 காரியங்களை தெளிவுபடுத்துற. உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துங்க. உங்க தெரிந்து கொள்ளுதல உறுதிப்படுத்து. அழைப்பு, காலிங் இஸ் மஸ்ட். நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார், அதுல நாம் உறுதியா இருக்கு. எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அதுல உறுதியா இருக்கு. அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் முதல்ல உறுதிப்படுத்திக்க. நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதுல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு அழைப்புனாலும் தெரியல, அகப்பையனாலும் தெரியல. நிறைய பேர் அகப்பையா கூட இருக்கலாம், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். பெரியவங்க சொல்லுவாங்க, தயிர் கடையும் போது வெண்ணெய் கூடி வரும், அந்த சிலுப்புற அந்த கட்டை சட்டியில பட்டு சட்டி உடைஞ்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அது சுத்தமா கிடையாது. நல்லா பாடுறேன், அதுக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நான் ஜெபமான பேய் போகுது, அது உங்க அழைப்பு என்ன? நம்முடைய எல்லாருடைய அழைப்பும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்க பைபிள்ல யாக்கோபு இருக்குதான் பாருங்க. புதிய ஏற்பாட்டில யாக்கோபு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. ஒருவருக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று இங்க பவுல் சொல்றார், யாக்கோபு சொல்றார். ஆகவே நாம் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ 1 தெசலோனிக்கருக்கு வருவோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் அவனவன் தன் சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள பார்த்து சொல்லிக்கிட்டே வர, ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலோ தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல
பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கு. நம்முடைய அழைப்பு பரிசுத்தத்திற்கு. அப்போ தெரிந்து கொள்ளுதல்லாம் என்ன பாஸ்டர்? தெரிந்து கொள்ளுதல் என்பது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். நம்முடைய அழைப்பு பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்க. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் இயேசுவின் அன்பை, புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு கான்பிடென்ட். ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் எப்பொழுதும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் குறித்து உறுதியாயிருந்தால் இடரமாட்டோம், கலங்க மாட்டோம். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும், விசுவாசத்தினாலே மரணத்தை ஜெயிக்க முடியும். இப்படி பைபிள்ல ஒவ்வொருத்தரையும் செவில்ல அறைகிற ஒரு அதிகாரம் இருக்கு. சரியான அடி, ஒவ்வொரு கன்னத்துல அது அடிக்குது பாருங்க, பலார் பலார் பலார்னு அடிக்கும். அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். நீங்க உட்கார்ந்து படிச்சு பாருங்க, சரியான சவுக்கடி தான். ரொம்ப படிப்பேன் நான், அது எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த அதிகாரம். சரியா கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம எல்லாம் இப்படி இப்படி புட்டு 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 வச்சிடறாரு அந்த ஒரே அதிகாரத்தில். ஆகவே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு சொல்லும்படியாக, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 வரங்கள் இருக்கு. அது வரங்கள், கிஃப்ட், கிஃப்ட் ஆஃப் காட், காட்ஸ் கிஃப்ட், தேவனுடைய வரங்கள். அது வேற. வரங்களையும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம குழப்பக்கூடாது. அவர் அழைத்த அழைப்பும், உடனே சொல்றார், கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆகவே நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக உறுதியாயிருந்து விழித்திருந்து பிசாசை எதிர்த்து நிற்போம். நம்முடைய கவலைகள் எல்லாம், நம்முடைய பாரங்கள்லாம் நம்மை விசாரிக்கிற இயேசுவின் மேல வைத்து விடுவோம். கிருபை உங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. ஆமென்.